உலகினை கவிஞரும் பிரதேசமான கலாகணேசன் அவர்கள். மாநில அதாவது தொடர்களை வைக்குமாறு அரியன் தொடர்ந்து இலங்கை ஊழியர்கள் மாலை நேர வகுப்பு இறந்த ஆசிரியர்களான கவிதா அவர்களையும் அடைப்பாளர் தமிழ் தொடர்ந்து உடன் எழுதுமாறு இலங்கையின் ஜாழ் மாவட்ட பொறுப்பாளர் தமிழ் மொழி அவர்களை மாணவர்கள் இதுவரை வந்து அனைவரையும் ஒரு எழுந்து நின்று மாணவர்கள் எல்லோரும் எழுந்து நின்று ஒரு நிமிட இறை வணக்கம். நிறைய சொல்லுவோம். நன்றி. அமர்ந்திருந்து வேலம் காதலாகி கசந்து கண்ணீர் மல்கி ஓது வருதமைக்கு நன்னெறிக்கு வைப்பது வேதன் நான்கிறேன் மெய்ப்பொருளாவது நாதன் நமச்சிவாயவே. வளம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரான் நாக்குண்டாம் மேலிடங்காது பூக்கொண்டு துப்பாத்திரமேனே தும்பிக்கையாம்பாரன் தமக்கு. நன்னாளிலே உங்களுடைய அதிபர் அவர்களுடைய ஒரு அனுமதியோடும் அவருடைய ஆசீர்வாதத்தோடும் இன்று நாளிதழ்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இன்று வருகை தந்த அதிபர் அவர்களுக்கும் கலாகணேசன் அவர்களுக்கும் அமுதன் அவர்களுக்கும் தங்கை கோவிகாவுக்கும் தமிழ் அவர்களுக்கும் என்ற பெற்றோர்களுக்கும்
மற்றும் மாணவர்களுக்கும் அனைவருக்கும் நேர வணக்கம். இன்றைய நாளிலே ஆரம்பத்திலே கடுமையான மழை இருந்த போதும் அனைவரும் சிறப்பாக இங்கு வருகை தந்து இன்றைய நாளை சிறப்பித்திருக்கின்றீர்கள். இது சாதாரணமாக கடந்து செல்லக்கூடிய நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்கக்கூடாது என்ற கடுமையான ஆதங்கத்தோடும் மன உணர்வோடும் நாங்கள் இந்த சேவையினை இங்கே வழங்குவதற்கு ஆரம்பித்திருக்கின்றோம். இது ஒரு விட்டுக் கொடுப்பாகவோ அல்லது ஒரு உரிய காலத்திலே கடந்து போகக்கூடியதாகவோ இந்த நிகழ்வு இருக்காது என்பதை நான் ஆணித்தரமாக கூறக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த இதிலே தொடர்புடையவர்கள் எங்களுடைய உறவினர்களும் அதோடு எங்களுக்கு தொடர்ந்து சேவையாற்றக்கூடிய மனநிலையில் உள்ளவர்களும் கடந்த காலத்திலே இந்த இலங்கையிலும் அவர்கள் பல்வேறு சேவைகளை செய்திருக்கின்றார்கள். ஒரு நாள் தவறு ஒரு தொலைபேசி வந்தது. அந்த தொலைபேசியின் அழைப்பை ஏற்று அவர்கள் ஒரு கிராமம் ஒன்றை வறுமையானவருக்கு வீட்டிற்குள்ள கிராமத்தில் ஒன்றை தெரிவு செய்து வருமாறு கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் நான் வன்னியரியில் இருக்கிறேன், நான் அந்த கிராமத்தை தெரிவு செய்கிறது, வன்னியரி குளத்துக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டதற்கு நாங்கள் கடிய நிறுவனம் தனது பங்களிப்பினை நிதியுதவியினையும் இலவசமாக அனைத்து பிள்ளைகளுக்கும் கற்றல் உபகரணங்கள் இந்த சாதாரணமாக இன்றைக்கு மட்டுமல்ல தொடர்ச்சியாக பெரிய ஒரு அர்ப்பணிப்போடு சேவையாற்றக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனத்தை நாங்கள் கொண்டு வருவோம். இதில் சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் அன்பான பெற்றோர்கள், என்னுடைய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். அதில் ஒரு நல்ல நிகழ்வு ஒன்று இங்கு ஆரம்பிக்கப்படுகின்றது. பல விடயங்கள் பெருமெடுப்பில் தொடங்கி அருகி போகிறதும் இருக்கிறது. நாங்கள் சிறுமையாக தொடங்கி பெரிதாகிறதும் இருக்கிறது. நீண்ட கால ஒரு பேரவா எங்களுடைய கிராமத்துக்கு அந்த வகுப்புகள் மேலதிக வகுப்புகளை நடாத்த முடியவில்லை என்று அதை என்னுடைய ஆதங்கமாக இருக்கும்போது செல்வநாயண்ணன் வந்து என்னோட கதைத்தது எனக்கு மிக ஆனந்தமாக இருந்தது. அதைவிட என்னுடைய பாடசாலையில் இந்த புலமை பரிசில் பரீட்சைக்கு தயார்படுத்தலில் இவ்விரு ஆசிரியர்களும் மாணவர்களை கட் அவுட்டுக்கு மேலே எடுத்து சித்தி அடைய செய்த திறன் வாய்ந்த ஆசிரியர்கள் இங்கு வருகை தருவதாக சொன்னதும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன். இந்த வகுப்புகள் தொடர்ந்து சிறப்பாக நடக்க வேண்டும், என்னுடைய மேற்பார்வையும் இருக்கும். அதைவிட அடுத்தடுத்த வகுப்புகளுக்கும் நாங்கள் இந்த வகுப்புகளை ஏற்பாடு செய்வதற்கான நடைமுறை இருக்கலாம் என எதிர்பார்க்கின்றேன். அது தேவை என்பதை கூறிக்கொண்டு மிக விசேஷமாக ஒரு விஷயம், தங்கை கோவி என்னுடைய மருமகள் என்றது மட்டும்தான் அவர்களோடு பெரும் உறவில்லை. நான் காண்றதே அரிது. ஒரு 20 வருடத்தில் 3 தடவை கண்டிருக்கின்றேன் அவரை. இங்கும் வந்து இங்கு அவர் இணைப்பாளராக இருக்கிறார் என்பது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. அந்த உறவோடு இந்த வகுப்புகள் சிறப்பாக நடைபெற இறைவன் ஆசி வேண்டி நீங்கள் எல்லோரும் சிறப்பாக கல்வியை கற்று பெரியவர்களாக ஆக வேண்டும். இந்த பெற்றோர்கள் நிறைந்த ஒத்துழைப்போடு இங்கு ஈடுபட வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு இங்கு நடக்கின்ற வகுப்பு தொடர்பான எந்த ஒரு அபிப்பிராயத்தையும் நேரடியாக செல்வநாயனையோ அல்லது என்னிடமோ தெரியப்படுத்தி நாங்கள் இணைப்பாளரிடம் தெரியப்படுத்துவோம். அதனூடாக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற கல்வி கிடைக்கும். அதற்கான ஒழுங்குபடுத்தல்களை இங்கு இருக்கின்ற ஒவ்வொருவரும் பாடசாலை அதிபர் மற்றும் தடயம் அறக்கட்டளை சார்ந்த உறவுகள் மற்றும் இங்கு வந்திருக்கிற பெற்றோர்கள், பிள்ளை செல்வங்கள் தவிர இந்த நிகழ்வுக்கு தங்களுடைய சிரமங்களை பாராது வந்திருக்கிற சகோதரன் இன்னும் அத்தனை பேருக்கும் இந்த மதிய நேரத்து வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தடயம் அறக்கட்டளை என்பது கடந்த 12 ஆண்டுகளாக தன்னுடைய செயற்பாட்டை இந்த எங்களுடைய நலிந்த பிரதேசங்களிலே முன்னெடுத்து வந்தாலும் இவ்வாறு கல்வி செயற்பாடாக தன்னுடைய அடுத்த ஒரு பரிமாணத்தை அண்மையில், அதாவது கடந்த 2025 டிசம்பர் மாதத்திலே தொடங்கியிருந்தது. முதலாவது அறக்கட்டளையின் அறிவுச்சோலை, தடயம் அறக்கட்டளையின் அறிவுச்சோலை என்கிற அந்த மாணவர்களுக்கு கல்வி செல்வத்தை வழங்குகிற அந்த முதலாவது பணியை தர்மபுரம் கிராமத்திலே நாங்கள் சென்ற டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி ஆரம்பித்திருந்தோம். உண்மையில் ஒரு கல்வி சாலையை திறப்பது அல்லது ஒரு கல்வி சோலையை உருவாக்குவது என்பது சாதாரண விடயமல்ல. ஒரு ஆசிரியர்களுக்கான
கொடுப்பனவு, அது சார்ந்த குழந்தைகளுக்கான அவர் பிள்ளைகளுடைய கற்றல், அவர்களுடைய கற்றல் உபகரணங்கள், அவர்களுடைய அனைத்து தேவைகளையுமே நாங்களே பூர்த்தி செய்து அவர்களை கல்விமான்களாக உருவாக்க வேண்டும் என்கிற அந்த கொள்கையோடு தான் தடயம் அறக்கட்டளை தன்னுடைய இந்த பணியை ஆரம்பித்திருக்கிறது. அதற்காக கல்விமான்களாக மட்டுமல்ல, ஒரு பிள்ளை சமூகத்திலே எப்படி வாழ வேண்டும், வெறும் வகுப்பறை கல்விகளோடு நின்றுவிட்டால் வாழ்க்கையை எதிர்கொள்கிறதனுடைய அர்த்தம் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாமல் போயிடும். வாழ்க்கை கல்வியை அவர்களுக்கு கொடுப்பதனூடாக பூரணமான மனிதர்களாக அவர்களை உருவாக்க வேண்டும் என்பதுதான் தடயத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அந்த வகையில் தான் நாங்கள் எங்களுடைய ஒவ்வொரு பணிகளையும் முன்னெடுத்து வருகிறோம். செய்த போது உண்மையில் இந்த இணைப்பாளராக நாங்கள் அவரை தெரிவு செய்து நாங்கள் கிராமத்தை ஒன்றை தெரிவு செய்ய கேட்டபோது வெண்ணேரிக்குளம் என்று கூறி அந்த கிராமத்திலே கல்வி தேவை அதிகம் இருக்குது என்று அவர் சொல்லி, அதன் பிற்பாடு அது இன்றைக்கு நாங்கள் இதை தொடங்குகிற வரைக்கும் அவருடைய அநேகமான விடயங்களுக்கு தொடர்பு கொண்டு இது செய்ய வேணும். அது அந்த ஆர்வம், ஒரு சமூகத்தை முன்னேற்ற வேண்டும் அல்லது ஒரு சமூகத்தை சரியான வகையில் வழிநடத்த வேண்டும் என்பது சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற எண்ணப்பாங்கோ அல்லது மனப்பாங்கோ கிடையாது. ஒரு சமூகத்தை நேசிக்கிறவர்களால் தான் அந்த சமூக மாற்றத்திற்காக சிந்திக்க முடியும், அந்த மாற்றத்திற்காக ஓடவும் அதற்காக பணி செய்யவும் முடியும். தன்னுடைய குடும்பம், தன்னுடைய வேலைகள், தன்னுடைய உயர்ச்சி, தன்னுடைய பொருளாதாரம் என்று பெரிய பெரிய மனிதர்களே சிந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த காலத்தில் சாதாரண மனிதர்கள் தான் இன்று சமூக மாற்றத்துக்காக சிந்திக்கிறவர்களாக இருக்கிறார்கள். உண்மையில் இந்த இடத்தில் நாங்கள் எழுத்தாளர்களாக, படைப்பாளிகளாகத்தான் அந்த தடயம் அறக்கட்டளையின் பெரிய அநேகமானவர்கள் அவ்வாறு தான் ஒன்றிணைந்திருக்கோம். ஒரு படைப்பாளனுக்கு சமூகத்தை மாற்ற வேண்டும் என்கிற அக்கறை அதிகமாகவே இருக்கும். வறுமையில் அல்லது வாடுகிற நிலைமையில் இருந்தாலும் அவனுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் என்பது அந்த சமூகத்தை மாற்றுகிறதாகத்தான் இருக்கும். அந்த வகையில் நாங்கள் தடயம் அறக்கட்டளையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையில் படைப்புலகத்தில் சஞ்சரிக்கிறவர்களாக இருப்போம். படைப்பாளிகளாக மட்டுமல்லாமல் படிப்பாளிகளாக இருக்கிறவர்கள் தான் இணைந்திருக்கிறோம். ஏனென்றால் உண்மையில் அந்த அறக்கட்டளை இணைந்திருக்கிறவர்கள் தான் அதன் மூலம் ஒரு கலைஞர்களை உருவாக்கி, படைப்பாளர்களை உருவாக்கி, அவர்களுடைய புத்தகங்களை வெளியிட்டு இப்படி அநேகமான வேலையை கூட தடயம் அறக்கட்டளை செய்து வருகின்றது. தனியே வெறுமனே கல்வியை மட்டுமல்லாமல் கலைகளையும் வளர்க்க அந்த பணிக்கு தடயம் அறக்கட்டளை மிக உந்து சக்தியாக இருந்து வருகிறது. இந்த வகையில் அவர்கள் புலம்பெயர் தேசங்களில் அந்த பனி நிலத்தில் தாங்கள் படுகிற பாடுகளை எல்லாம் மறந்து அந்த தங்களுடைய கஷ்டங்களுக்கு அப்பால் நிலத்திலே வாழுகிற உறவுகளை ஏதோ ஒரு வகையில் கை கொடுத்து தூக்கிவிட வேண்டும் என்ற அந்த பாரிய எண்ணப்பாட்டுக்கு நாங்கள் ஒவ்வொருவரும் பங்காளிகளாக இருக்க வேண்டும். இந்த இடத்தில் பெற்றோர்களுக்கு அது அநேக பொறுப்பு இருக்குது. உங்கள் பிள்ளைகளை இன்று ஆரம்பிப்பதோடு மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக, உண்மையில் இது ஒரு பெரிய பணிதான். சாதாரணமாக இன்று தொடங்கி விட்டு விடுகிற பணியல்ல. ஒரு பிள்ளையை உருவாக்கி சமூகத்துக்கு நல்ல மனிதனாக சகல விழுமியங்களோடும் கொடுப்பது என்பது சாதாரண பணி இல்லை. அது தடயம் அறக்கட்டளை அந்த பணியை தன்னுடைய கையிலே எடுத்திருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த இடத்தில் எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பையும் அன்பையும் கூட தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாம் ஆரவாரமா நடக்கும், தொடர்ந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தொடர் கண்காணிப்பு இருக்கணும். அது கோபி அக்கா வடிவா கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருப்பான்னு சொல்லி படுறதும், அதுக்கு ஏதாவது வகையில் எங்களுடைய ஒத்துழைப்பு கேட்டதும் மேல ஒரு கல்வி என்றது இப்போ ஒரு நவீன தொழில்நுட்பத்துக்குள்ள இணைக்கப்பட்ட ஒரு வகையில தான் போய்கொண்டிருக்குது. அதுக்கு தான் இன்றைக்கு உலக நாட்டில் இருக்கிற எத்தனையோ நிறுவனங்கள், எத்தனையோ அமைப்புகள் எல்லாம் ஒரு வெர்ச்சுவல் மானிட்டரிங் என்று சொல்லி வச்சிருக்கு. நீங்கள் தொலைபேசி ஊடாகவே கண்காணிப்புகளை செய்யலாம். அப்போ நடக்கப்படுற விஷயங்கள் ஒவ்வொன்றுக்குமே கண்காணிப்பு நடவடிக்கைகள் எல்லாம் எங்கேயோ இருக்கிறவர் எங்கேயோ இருந்தோண்டு என்னவோ எல்லாம் செய்யலாம் என்று சொல்லக்கூடிய அளவில் காலம் உயர்த்திருக்குது. அந்த அடிப்படையில் இந்த கிராமத்தினுடைய கல்வி சேவையும் உண்மையிலே வளர வேண்டும். இதோட கோவி அக்கா சொன்ன மாதிரி இந்த இணை பாட விதான செயற்பாடுகள், இசை, கலை, மதம், மொழி இப்படியான விஷயங்களில் ஒரு திறன் விருத்தி பெற வேண்டும். ஒவ்வொரு விடயங்களும் முன்னெடுக்கப்படும் போது தான் உண்மையிலேயே இந்த வறுமை ஒழிப்பு பூரணமான வறுமை ஒழிப்பாக இருக்கும். இந்த அடிப்படையில் உங்களுடைய சேவைகளை மாணவர்களை மட்டும் இலக்காக கொள்ளாது, உண்மையிலே கற்பிக்கும் ஆசிரியர்கள் இருந்து பெற்றோர்கள் கூட இதன் மீது அக்கறை செலுத்தினால்தான் இந்த வறுமை ஒழிப்பினுடைய உயர்நிலையை நீங்கள் அடைந்து கொள்ளலாம் என்று சொல்லி கூறிக்கொண்டு எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன்.